வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் உழைப்பை போற்றும் வகையில் இன்று உலக தொழிலாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகின் முதல் ஒலி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வேவ்ஸ் 2025 மும்பையில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு இந்தியாவை உலகளாவிய படைப்பு மற்றும் டிஜிட்டல் ஆற்றல் சக்தியை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உச்சி மாநாட்டில் 90 நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளி எல்லையை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. இந்த தடை இம்மாதம் 23ஆம் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி வளர்ச்சியில் உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதில் பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக புதுச்சேரி திகழ்வதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புனரமைக்கப்பட்ட கலவை கல்லூரி மேல்நிலைப் பள்ளியை திறந்து வைத்து பேசுகையில் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் குழந்தைகள் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான இசை மற்றும் விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. நாளை முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிற்சிக்கு கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 9 இடங்களில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. புதுச்சேரியில் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்களை மாணவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கடைசி நேர இழுபறியை தவிர்க்க மாணவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜெய்ப்பூரில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி மும்பை அணி எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.